ப்ரோ, EEG மூலமாக பார்க்கும்போது மூளையில் 4 விதமான அலைகள் உருவாகுது. அந்த 4 விதமான அலைகள் தான் மூளை அலைகள்னு சொல்லுவோம். அந்த அலைகள் மூளையோட இடது பக்கத்துலையும் வலது பக்கத்துலையும் தன்னிச்சையாக உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியாக சொல்லணும்னா சில குறிப்பிட்ட தருணங்களில் மட்டும்தான் இந்த 2 பக்கத்துலேருந்தும் ஒத்திசைவாக, அதாவது ஒரே நேரத்தில் சமகால நிகழ்வுகளே இவ்வலைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. இது எப்பெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தியானம் மற்றும் ஆழ்ந்த அமைதி நிலை காலங்களில் இவை ஏற்படுது. இது போன்ற ஒத்திசைவான இவ்வலைகள் தோற்றுவிக்கப்படுறதுனால தான் நம்ம மூளை அதிக சக்தி நிலையில் இருக்கிறதாகவும் மிகவும் குறுகிய காலகட்டத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட குறுகிய நேரத்தில் ஒரு விஷயத்தை எளிமையாக கற்றுக்கொள்ள முடிகிறதாகவும் அதிக படைப்பாற்றலுடன் இருப்பது மற்றும் நம்ம உணர்ச்சிகளை கையாளும் திறன் மேம்படுகிறது என்று தற்போதுள்ள சம காலகட்டத்தில் சயின்டிஸ்ட்களால் நம்பப்படுகிறது. அந்த 4 அலைகளோட பேர் என்னன்னா ஆல்பா, பீட்டா, தீட்டா மற்றும் டெல்டா. இதில் ஆல்பா அலைகள் மட்டும்தான் குறிப்பிடப்படியான பயன்களை தருவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த அலைகள் அதிகரிக்கும் போது மனம் கோப நிலையிலிருந்தும் மன அழுத்த நிலையிலிருந்தும் மாறுபடுகிறதுன்னு விடுபடுகிறதுன்னு சொல்கிறாங்க. எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை மேம்படுத்துகிறது. இதனால் நோய் பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளவும் முடியுது. கற்பனை திறன் மற்றும் படைப்பாற்றல் திறன் மேம்படுறதுக்கு இந்த அலைகளின் செயல் அதிகரிக்கிறது. நிறுத்துங்க ப்ரோ. ஆல்பா, பீட்டா, தீட்டா. ப்ரோ, தென்னை மரத்தை பற்றி கட்டுறதுன்னா பசுமாட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ரோ, அந்த பசுமாடு ஏன் தென்னை மரத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஸ்கூலில் கட்டுரையை முடித்த மாதிரி ஏன் இங்கே ஆல்பா அலைகளை பற்றி அதன் சிறப்புகளை பற்றி இவ்வளவு விழாவாரியாக பேசணும்னா அறிவியல் படி தோப்புக்கரணம் செய்கிறதுனால மூளையில் உள்ள ஆல்பா அலைகள் குறிப்பிட முடியாத அளவுக்கு உயர்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த ஆல்பா அலைகளின் செயல்பாடு தோப்புக்கரணம் செய்கிறனால தான் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன மனநிலையில் இருக்கேன்னா, தஞ்சை பெரிய கோயில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பல பெரிய கோயில்களை ஒன்றா தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கோபுரத்தோட நிழல் நம்ம காலில் மிதிப்படாதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கட்டிடக்கலைக்கு பின்னாடி அமைந்துள்ள அறிவியல் நினச்சி ஒரு வியப்பாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்கு ப்ரோ இந்த தோப்புக்கரணத்துக்கு பின்னாடி அமைந்துள்ள அறிவியல். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி ப்ரோ, நான் ஏன் தோப்புக்கரணம் போடணும் பிள்ளையார் முன்னாடி? சும்மா உட்காந்து எந்திரிச்சாலே போதும்ல, தப்பாக எடுத்துக்காத.